ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சென்டென்ஸ். நம்ம சேனலில் டெய்லி யூஸ் பண்ணுற சிம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக பேசலான்னு பார்த்துட்ருக்கோம். அதோட சில லாங்குவேஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடா, சௌராஷ்டிரா, ஹிந்தி, உருது. இது எல்லாமே நீங்கள் இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரியே தமிழ்லையே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்ன நம்பு, ட்ரஸ்ட் மீ. என்னன்னா மீ, நம்புனா ட்ரஸ்ட். என்ன நம்பு, ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் மீ. என்ன தொடாத, என்னன்னா மீ, தொடாதேன்னா டோன்ட் டச். தொடுனா டச்சுன்னு அர்த்தம், தொடாதேன்னா டோன்ட் டச். என்ன தொடாத, டோன்ட் டச் மீ, டோன்ட் டச் மீ. எனக்கு அது வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்குன்னா ஐ, அதுனா தட், வேண்டாம் அப்படின்னா டோன்ட் வாண்ட். வேண்டும்னா வாண்ட்டுன்னு அர்த்தம், வேண்டாம்னா டோன்ட் வாண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் தட், ஐ டோன்ட் வாண்ட் தட். உன்கிட்ட யார் கேட்டா, ஹூ ஆஸ்க்டு யூ. உன்கிட்ட அப்படின்னா யூ, யாருன்னா ஹூ, கேட்டா அப்படின்னா ஆஸ்க்டு. உன்கிட்ட யார் கேட்டா, ஹூ ஆஸ்க்டு யூ, ஹூ ஆஸ்க்டு யூ. உனக்கு ஏதாச்சும் உதவி வேண்டுமா, டு யூ நீட் எனி ஹெல்ப். உனக்குனா யூ, ஏதாச்சும்னா எனி, உதவினா ஹெல்ப், வேண்டுமா அப்படின்னா நீட். இந்த இடத்துல டூ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு கேள்வி வாக்கியம் அப்படின்றனால முன்னாடி டூ யூஸ் பண்ணுறோம். அதுவும் யூ போட்டிருக்கனால டூ யூஸ் பண்ணுறோம். இதே ஹீ, ஷீ அப்படின்னு எதாவது யூஸ் பண்ணோன்னா டஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ, யூ அப்படின்னா டூ யூஸ் பண்ணுறோம். ஸோ உனக்கு ஏதாச்சும் உதவி வேண்டுமா, டு யூ நீட் எனி ஹெல்ப், டு யூ நீட் எனி ஹெல்ப். உன் பொறுமையை இழந்துடாத, டோன்ட் லாஸ் யுவர் பேஷன்ஸ். உன்னா யூ, பொறுமை அப்படின்னா பேஷன்ஸ், இழந்துடாத அப்படின்னா டோன்ட் லாஸ். இழந்துடு அப்படின்னா லாஸ், இழந்துடாத அப்படின்னா டோன்ட் லாஸ். உன் பொறுமை இழந்துடாத, டோன்ட் லாஸ் யுவர் பேஷன்ஸ், டோன்ட் லாஸ் யுவர் பேஷன்ஸ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டு யூ நோ ஒன் திங். உனக்குன்னா யூ, ஒரு விஷயம் அப்படின்னா ஒன் திங், தெரியுமா அப்படின்னா நோ. இந்த சென்டென்ஸும் ஒரு கொஷின் மார்க் சென்டென்ஸ், அதாவது கேள்வி வாக்கியம்ன்றனால டூ யூஸ் பண்ணுறோம். அதுவும் யூ யூஸ் பண்ணியிருக்கனால டூ யூஸ் பண்ணுறோம். ஸோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டு யூ நோ ஒன் திங், டு யூ நோ ஒன் திங். நேற்று மழை பெய்தது, இட் ரைன்ட் எஸ்டர்டே. நேற்று அப்படின்னா எஸ்டர்டே, மழை அப்படின்னா ரைன், மழை பெய்தது இது ஒரு கடந்த காலத்தை குறிக்கிறதுனால ரைனோட ஈடி சேர்த்துக்கிறோம், ரைன்டு. ரைன் அப்படின்றது ஒரு உயிரில்லாத பொருள் அப்படிங்கிறதுனால இட் யூஸ் பண்ணுறோம் முன்னாடி. நேற்று மழை பெய்தது, இட் ரைன்ட் எஸ்டர்டே, இட் ரைன்ட் எஸ்டர்டே. நீங்கள் தான் பொறுப்பு, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இந்த இடத்துல நீ அப்படின்னா யூவை குறிக்கும், நீங்கள் தான் அப்படின்னு இது பன்மையை குறிக்கிறனால யூ ஆர், பொறுப்பு அப்படின்னா ரெஸ்பான்சிபிள். ஸோ நீங்கள் தான் பொறுப்பு, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நீ கண்டிப்பாக பார்க்கணும், யூ மஸ்ட் சி. நீனா யூ, கண்டிப்பானா மஸ்ட், பார்க்கணுன்னா சி. ஸோ நீ கண்டிப்பாக பார்க்கணும், யூ மஸ்ட் சி, யூ மஸ்ட் சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.